நாங்கள் தான் வலிமையானவர்கள், எங்களை வெல்லுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரே ஒரு பெயரை கேட்டால் அஞ்சி நடுங்கி அச்சம் கொண்டு ஓட்டம் பிடிக்கிறார்கள் என்றால் அந்த ஒற்றை பெயர் கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி என்கிற அந்த ஒற்றை பெயர். அவர் தலைமையில் நடைபெறுகிற கரூர் சட்டமன்ற தொகுதிக்கான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம். மற்ற பகுதிகளில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் என்று சொன்னால் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பங்கேற்பார்கள். ஆனால் கரூர் தொகுதியில் அமைச்சர் அவர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் என்று அறிவித்தால் கரூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 89,000 குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் கரூர் தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களின் கூடாரமாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். 1,00,000 இருக்கைகள் போடப்படும் என்று அறிவித்திருக்கிறார். சொல்லிட்டு அமைச்சர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு முன்னாடி பேசின மணிராஜன் என்ன சொன்னாங்க, நேற்று காலையில ஒரு 7 மணிக்கு கோயம்புத்தூர் சென்னை ஏர்போர்ட்ல இருந்தாங்க தலைவரை ரிசீவ் பண்றதுக்கு. ஈவினிங் அரவக்குறிச்சியில செயல் வீரர்கள் கூட்டம். அது வரைக்கும் மணிராஜன் பேஸ்புக் அப்டேட்ல அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்ம பார்த்த தகவலை சொன்னாங்க. நானும் அண்ணன் செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 9 மணிக்கு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரியா அண்ணன் கிட்ட இருந்து 9:15க்கு ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. போனா அண்ணனோட சேர்ந்து 10 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி ஒரு 10 மணிக்கு விட்டுருவாரு அப்படின்னு பார்த்தா 12 மணி வரை செயல் வீரர்கள் கூட்டத்தை எப்படி நடத்த போகிறோம் என்ற ஆலோசனையை நடத்தி கொண்டிருந்தார். சரி 1 மணிக்கு அண்ணன் அனுப்பிச்சிட்டாங்கன்னு நான் என்னோட அண்ணங்கள்லாம் படுத்து நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது மணி 11 மணிக்கு எடுத்து பேஸ்புக் லைவ் பார்த்தா அண்ணன் காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்குள்ள 11 கழக நிகழ்வுகளை நடத்தி முடித்து விட்டார். உள்ளபடியே சொல்லுகிறேன், அமைச்சரோட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாகவும் சிரமமாகவும் எனக்கு மட்டும் இல்ல, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில கரூர் சட்டமன்ற தொகுதி 234 தொகுதிகளில் முதலிடத்தில் தொடர்ந்து இருக்கிறது. 234 தொகுதிகளில் கழக தலைவர் அறிவித்த நாள் கொண்டு இன்று வரை கரூர் சட்டமன்ற தொகுதி முதலிடத்தில் இருக்கிறது. இதற்கு கழகத்தினுடைய நிர்வாகிகள், பாகநிலை பொறுப்பாளர்கள், ஒன்றிய கழக பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாநகர கழகத்தினுடைய செயலாளர், அணிகளினுடைய அமைப்பாளர்கள் உள்ளிட்ட கழக தோழர்கள் அனைவரும் உழைத்திருக்கிறோம். ஆனால் இந்த முதலிடத்திற்கு ஒருவர் முழுமையாக உரிமை பெற முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி. ஏன்னா அன்னைக்கு காலையில 4 மணிக்கு போன் பண்ணார். முதல் நாள் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு காலை 5 மணி 6 மணின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி அண்ணன் இன்னைக்கு 6 மணிக்கு கால் பண்ணிருக்கிறாரு, நம்ம அதுக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிருவோம்னு நான் பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளருக்குள்ள 5 மணிக்கு கூப்பிட்டா அண்ணன் அடுத்த நாள் 4 மணிக்கு கூப்பிடுவார். இப்போ நம்ம 4 மணிக்கு போலான்னு பார்த்தா அண்ணன் 3:45க்கு மெசேஜ் போட்டுறாரு. அப்போ நான் 3:45க்கு எனக்கு மெசேஜ் எவ்வளவு பேர் சேர்ந்துருக்கிறாங்க. நான் உடனே மாநகர செயலாளர்களுக்கு ஒன்றிய செயலாளருக்கு போன். ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே வார்டு செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், BLA2க்கு போன். அடுத்து BLA2, BDA, BLCக்கு போன். ஆக மொத்தத்துல கழக தலைவர் அறிவித்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடங்கிய நாள் முதற்கொண்டு கரூரில் அமைச்சரும் உறங்கவில்லை, நாம் அனைவரையும் உறங்க விடாமல் இந்த கழகத்துடைய தலைவர் அறிவித்திருக்கிற அந்த நிகழ்வை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று உழைத்தவர் அமைச்சர். நான் இப்படி பார்க்கிறேன், நம்ம வேலை செய்யாம அமைச்சர் உறங்காம வேலை செஞ்சதன் காரணமா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பழனிசாமி அவர்கள் எங்க போனாலும் அவர் ஏதோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாருன்னு பார்த்தா அது இல்ல. நம்மெல்லாம் செய்யற விளம்பரத்தை விட
அமைச்சரினுடைய பெயரை அதிகமாக போகிற இடங்களில் எல்லாம் உச்சரித்து பழனிசாமிக்கும் தூக்கத்தை போக வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி. இப்படி அமைச்சர் அவர்கள் எந்த செய்தியை தொட்டால் இது எப்படி அவரால் சாத்தியமாகிறது? BNA2க்கு போன் பண்ணா எப்ப வேலையை தொடங்குவீங்க அமைச்சர் சொன்னார்னு சொன்ன அடுத்த நொடி களத்தில் இருக்கிறார். கரூரில் இருக்கக்கூடிய ஒருவர் செயல் வீரர்களும் அமைச்சர் இதை செய்ய சொல்லிட்டாருன்னு சொன்னா அடுத்த நொடி செய்வதற்கு தயாராகக்கூடிய செயல் வீரர்களை வீராங்கனைகளை அமைச்சர் எப்படி தயார்படுத்தினார் என்று பார்த்தால் கரூரில் முதல் செயல் வீரராக அவர் களத்தில் இருக்கிற காரணத்தால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு வருகிற போது அந்த இரவு முழுவதும் உறங்காமல் உழைத்தவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இன்றைக்கு முப்பெரும் விழாவிற்காக ஒரே ஒரு செய்தி, அமைச்சர் BNC கூட்டத்தில் பேசும்போது என்னை தொடர்பு கொள்றதுக்கு வசதியா எல்லாருக்கும் என்னோட போன் நம்பரை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வடக்கு ஒன்றியத்துல காலையில 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கெல்லாம் கழக கூட்டம் நடத்த முடியும்னா அது கரூர்ல மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கிற காரணத்தால மட்டும்தான் முடியும். 7 மணிக்கு கூட்டம் போனா BNC கூட்டத்துல யாருக்கெல்லாம் அமைச்சரோட போன் நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்க நான் யாரோ ஒரு 2 பேர் கை தூக்குவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 120 பேர் வந்திருந்தாங்க. 85 பேர்த்துக்கிட்ட அமைச்சரோட அலைபேசியை நேரடியா இருந்துச்சு. அப்போ இல்லாதவங்க வச்சுக்கங்கன்னு அமைச்சரோட நம்பரை கொடுத்தாச்சு. இன்னைக்கு தேதிக்கு கரூர்ல BNC-யா இருக்கக்கூடியவங்க 2700 பேர். கரூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் 2700 பேரும் அமைச்சரினுடைய அலைபேசி எண்ணை வைத்திருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் கரூர் மாவட்டம். ஒரே தொகுதி கரூர் சட்டமன்ற தொகுதி. ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஏன்னா உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ அதை நேரடியாக தானே கேட்டு அதை உடனடியாக சரி செய்து கொடுக்கின்ற காரணத்தால், உங்களில் ஒருவராக உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற காரணத்தால் அமைச்சர் சொல்லுவதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய கூட்டமாக இன்றைக்கு கரூரிலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். மணிராஜன் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அமைச்சர் வரதுக்கு முன்னாடி போன தடவை செயல் வீரர்கள் கூட்டத்தை அண்ணன் வெளியே வச்சிருக்காங்க, இன்னைக்கு ஏன் ஹால்குள்ள வச்சிருக்காங்கன்னு மணிராஜன் என்கிட்ட கேட்டாங்க. நான் சிரிச்சேன். அடுத்து அண்ணனே பதில சொன்னாங்க, அமைச்சர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு ஏன் இதுல கூட்டம் போட்டிருக்கிறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு மணிராஜன் சொன்னாங்க. இதையே நாம் தாரக மந்திரமாக எடுத்து அமைச்சர் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அது கழகத்தின் மீதான பற்று இருக்கும், தளபதி சொல்லுவதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் என்கிற நிலைப்பாடோடு நாம் அனைவரும் பயணிப்போம். கரூரில் முப்பெரும் விழா. இதுவரை கழக வரலாற்றில் பல முப்பெரும் விழாக்கள் ஆண்டுதோறும் நடந்திருக்கிறது. ஆனால் இதுவரை இல்லாத வகையில் மிக பிரம்மாண்டமான முப்பெரும் விழாவை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். முப்பெரும் விழால எப்படி சேர் போடும், ஸ்டேஜ்ல எங்க யாரு எப்படி உட்காரணும், வெளியூரிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் எப்படி தங்கணும், அந்த கூட்டத்தில் வரக்கூடிய கழக நிர்வாகிகளை எந்த அணி, ஒண்ணு இளைஞர் அணியா, விளையாட்டு மேம்பாட்டு அணியா, IT விங்கா, எந்த அணிகள் யாரை ஒருங்கிணைக்கணும். இன்னும் கூடுதலா ஒரு தகவலை சொல்றேன். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ்ல ஒரு ஸ்வீட் இருக்கு அப்படின்னா அது 70 கிராம் இருக்கணுமா 50 கிராம் இருக்கணுமா? இப்படி அந்த கழக முப்பெரும் விழாவில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அதை நேரடியாக தானே அமர்ந்து கண்காணித்து தீர்மானித்து இன்றைக்கு யார் யாரோ நடத்தக்கூடிய கூட்டங்களில் தண்ணி இல்ல, உணவு இல்ல, வர்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில் 1 லட்சம் இருக்கைகளை போட்டு 1 லட்சம் பேரையும் சரியாக கவனித்து கழகத்தின் தலைவர்களுடைய வழியில் நாம் பயணித்து கழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் சரியாக அமைச்சர் இன்றிலிருந்து எனக்கு தெரிந்து 10 நாட்கள் உறங்கப் போவதில்லை. நாமும் அமைச்சரோடு பயணிப்போம். கழக முப்பெரும் விழாவை கழக வரலாற்றில் கரூர் மிக பிரம்மாண்டமாய் நடத்தி முடித்தது என்கிற வரலாற்று பெருமையை அமைச்சருக்கு தேடி கொடுப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மாநில நெசவாளர்களுடைய